ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 எக்ஸாமில் வந்து 29/12/2024 நடந்த ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக கொஸ்டினில் போயிடலாம். ஃபஸ்ட்டு ஆர்பி வெப்சைட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி. அவங்கள்ட்ட தான் வந்து நமக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ வாங்க டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 8வது கொஸ்டின். A perfect square number can never have the digit dash at its unit place. அதாவது ஒரு நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கக்கூடிய ஒரு நம்பர்னுடைய யூனிட் டிஜிட்டில் எந்த ஒரு எண் வராதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி கணக்கு வந்து ஆன்சரே தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 1லேருந்து 9 வரைக்கும் சரிங்களா இருக்க நம்பரை பூரா எழுதிக்கோங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9 சரிங்களா. அடுத்ததாக 10 சரிங்களா. 10 நம்பர் இதோட யூனிட் டிஜிட்டில் என்ன வரும்? 100 சரிங்களா. இதோட ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா, இதெல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும் பார்த்தீங்கன்னா, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81. நல்லா கவனிங்க. 1, 4, 9, 6, 2 5, 6, 9, 4, 1 சரிங்களா. இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர்னுடைய யூனிட் டிஜிட்டில் வரக்கூடிய எண்கள் சரிங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் படி வராத நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 8 தான். 8 வந்து இந்த ஆப்ஷன்லேயே கிடையவே கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து 8 சரிங்களா. மற்றபடி வேறு எந்த நம்பர்லாம் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சரிங்களா. வேறு எந்தெந்த நம்பர்ஸ்லாம் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வராது சரிங்களா, 3 வராது, அடுத்து 4, 5 வந்துருமா, எஸ் 6 வரும், 7 வருமா, 7ம் வராது சரிங்களா. அடுத்து 8 வருமா, 8ம் வராது, அடுத்து 9 வருமா, வரும், 10 வருமா, 0 வரும் சரிங்களா. ஸோ இந்த 4 நம்பர்ஸும் வந்து ஒரு நம்பர்னுடைய யூனிட் டிஜிட்டில் வந்து ஸ்கொயருடைய யூனிட் டிஜிட்டாக வந்து நோ யூனிட் டிஜிட் சரிங்களா. ஸ்கொயரோட யூனிட் டிஜிட்டாக வந்து வராத நம்பர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 2, 3, 7, 8 சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 9வது கொஸ்டின். ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் வந்து பார்கிராஃப் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நல்லா கவனிங்க. எப்பயுமே வந்து ரயில்வேல இந்த மாதிரி பார்கிராஃபு, பை சார்ட்டு சரிங்களா, பார்கிராஃபு, பை சார்ட்டு அதுக்கப்புறமா வந்து டேபிள் சரிங்களா. அடுத்து இன்னொன்று வந்து பார்கிராஃப் மாதிரி இன்னொன்று இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி வந்து ஒரு 4 கணக்கு வந்து எப்பயுமே கட்டாயமாக வரும் என்டிபிசியில். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வச்சு வந்து நீங்கள் ஈஸியாக வெறும் கால்குலேஷன் மட்டும்தான் இருக்கும். இது வந்து வேறு எந்த கான்செப்ட்டுமே இருக்காது, வெறும் கால்குலேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை வச்சு உங்களுக்கு வந்து ஈஸியாக 4 மார்க் எடுக்க முடியும் சரிங்களா. இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, கேன்சர் கேசஸ் ஓவர் த இயர்ஸ் சரிங்களா. வருஷம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நம்பர் ஆஃப் கேன்சர் கேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேன்சர் கேசஸ் ஓவர் த இயர்ஸ். கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் வந்து மொத்தம் வந்து ஆவரேஜாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. கேன்சர் பேஷண்ட்டுடைய எண்ணிக்கை வந்து ஆவரேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 4300, 4500, 5000, 6000, அப்புறம் 5500 இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 30,300 சொல்லி கிடைக்கும் சரிங்களா. மொத்தம் எத்தனை இயர்ஸ் இருக்குது? டோட்டலாக 6 இயர்ஸ் இருக்குது. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5050ன்றதான் டோட்டல் நம்பர் ஆஃப் கேன்சர், ஆவரேஜ் கேன்சர் வந்து கேன்சர் பேஷண்ட்டுடைய எண்ணிக்கை சரிங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து 19வது கொஸ்டின். In an election between two candidates, the candidate who won received 1,854 votes, whereas the candidate who lost received 618 votes. What percentage of total number of votes received by the two candidates went in favor of the winning candidate சரிங்களா. அதான் என்னன்னா, வின்னிங் கேண்டிடேட்டோடைய ஒரு எலெக்ஷனில் 2 பேர் பங்கேற்கிறாங்க. அதில் வந்து வின்னிங் கேண்டிடேட்டோட ஓட்டு அப்புறம் லூசிங் கேண்டிடேட்டோடைய ஓட்டோட எண்ணிக்கை கொடுத்தாங்க. இதில் வந்து வின்னிங் கேண்டிடேட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. டோட்டல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, டோட்டல் வந்து 1854 ப்ளஸ் ஒரு 618. ஸோ டோட்டல் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 2472 வரும் சரிங்களா. இதில் வந்து வின்னிங் கேண்டிடேட்டோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, வின்னருடைய பர்சன்டேஜ் அவருடைய மொத்த ஓட்டு எவ்வளவு 1854 வகுத்தல் 2472 சரிங்களா இன்ட்டு 100 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 75% சொல்லி வரும். இதை சுருக்குனீங்க அப்படின்னா 75% வந்து கிடைக்கும். அவ்வளோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ பர்சன் கவர்ஸ் 90 km at a speed of 45 km/h சரிங்களா. ஒரு ஆள் வந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை வந்து மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கிடக்கிறாரு. அப்புறம் இன்னொரு டிஸ்டன்ஸ் அதுக்கடுத்து வந்து ஒரு 150 கிலோமீட்டர் வந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கிடக்கிறாரு சரிங்களா. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கிடக்கிறாரு அப்படின்னா மொத்தமாக வந்து இந்த டிஸ்டன்ஸில் வந்து அவருடைய ஆவரேஜ் ஸ்பீட் என்ன சொல்லி கேட்கலாம். இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுமே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ
ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம படித்தது தான், டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். சாரி, டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு 90 கிலோமீட்டர், ரெண்டாவது வந்து ஒரு 150 கிலோமீட்டர். சரிங்களா, வகுத்தல் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து கடக்கக்கூடிய டைம் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஸ்பீட் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் ஈக்குவல் டு டைமா. ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடா. ஸோ அப்போ 90 வகுத்தல் 45. சரிங்களா, அடுத்ததா ப்ளஸ் இங்கே வந்து அதே தான், ரெண்டாவது வந்து டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் ஈக்குவல் டு டைமா. ஸோ கீழே வந்து டைம் 150 வகுத்தல் 50. சரிங்களா, இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 240 மேலே, கீழே வந்து இது அடி கொடுத்தீங்கன்னா 2, இது அடி கொடுத்தீங்கன்னா 3. சரிங்களா, அப்போ 2 + 3 5. ஸோ 240 அப்பான் 5 ஈக்குவல் டு 48 km/h தான் அவருடைய ஆவரேஜ் ஸ்பீட். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 23வது கொஸ்டின். ஒரு டின் பிஸ்கட்டில் வந்து 1 கிலோ 750 கிராம் வந்து இருக்குது. சரிங்களா, ஒரு டின்னா பிஸ்கட்டோடைய வெயிட் வந்து 1 கிலோ 750 கிராம். சரிங்களா, அப்படின்னா டோட்டலாக வந்து 8 டின்னோடைய இதே மாதிரி 8 டின்னோடைய எடை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, 1 கிலோ 750 கிராம் எப்படி இருக்கலாம், 1 × 750 கிராம் கிலோன்னு சொல்லி எடுக்கலாமா. ஸோ இன்ட்டு எத்தனை, இன்ட்டு 7. ஸோ 0, 5 7 35, 5 மிச்சம் 3, 7 7 49, 52 மிச்சம் 5, 1 5 12. ஸோ 12.250 கிலோகிராம்ன்றது ஆன்சர். 7 டின்னோட வெயிட் வந்து 12 கிலோ 250 கிராம் வந்து இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 29வது கொஸ்டின். Due to reduction in 6.25% in the price of sugar, a man can buy 1 kg more for rupees 120. சரிங்களா, the reduced price per kg of sugar. சரிங்களா, அதாவது 6.25%. சரிங்களா, அதனுடைய விலை, ஒரு சுகர்னுடைய விலை வந்து குறைக்கப்படும் பொழுது ஒரு மனிதன் வந்து 1 கிலோ வந்து அதிகமாக எக்ஸ்ட்ரா வாங்குறான். மொத்தம் வந்து எவ்வளோக்கு வாங்குறான் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு வாங்குறான். அப்படின்னா அந்த ரெடியூஸ் குறைஞ்ச விலையோடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க 1 கிலோக்கு. ஸோ 6.25% மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6. இங்கே வந்து ப்ரைஸ்னுடைய மதிப்பும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான், ப்ரைஸும் கன்சம்ஷனும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்தகு. சரிங்களா, விலை அதிகமாக இருக்கும் போதில் பொருள் வந்து கம்மியாக வாங்குவோம், பொருள் வந்து விலை கம்மியாக இருக்கும் போதில் வந்து பொருள் வந்து அதிகமாக வாங்குவோம். சரிங்களா, விலை வந்து அதிகமாக இருக்கும்போது பொருள் கம்மியாக வாங்குவோம், விலை வந்து கம்மியாக இருக்கும் போதில் பொருள் அதிகமாக வாங்குவோம். ஸோ ஒன்றுக்கு ஒன்று விலையும் கன்சம்ஷனும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்தகு. சரிங்களா, அப்போ ப்ரைஸோட மதிப்பு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இங்கே என்ன இருக்குது, ஆரம்பத்தில் வந்து இனிஷியலாக இருந்தது, இப்போது நியூவாக இருக்கிறது. சரிங்களா, ஆரம்பத்தில் 16லேருந்து என்ன செய்யுது, ரெடக்ஷன் ஆகுது. சரிங்களா, ஸோ -1 ஈக்குவல் டு 15 சொல்லி மாறும். சரிங்களா, அப்போது 16லேருந்து 15 மாறுது. சரிங்களா, அப்போது கன்சம்ஷன் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஃபஸ்ட் வந்து 15லேருந்து இப்போ 16 மாதிரி இருக்கும். ஸோ 1 வந்து கூடியிருக்கு. ஒரு ரேஷியோன்றது என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எவ்வளோ கூடியிருக்கு, 1 கிலோ. சரிங்களா, 1 கிலோ. அப்போ டோட்டல் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆரம்பத்தில் வந்து 15 கிலோ வந்திருக்கு, இப்போ வந்து 16 கிலோ வந்திருக்கு. சரிங்களா, கன்சம்ஷன். சரிங்களா, இப்போ வந்து என்ன கேட்குறான், ரெடியூஸ்டு ப்ரைஸ் தான் கேட்குறான், ரெடியூஸ்டு ப்ரைஸ். சரிங்களா, அப்போது ஆரம்பத்தில் வந்து 16 சொல்லி இருந்த ப்ரைஸு இப்போ 15 சொல்லி மாறி இருக்குது. ஸோ 15 ப்ரைஸ்னுடைய மதிப்பு தானே தேவை. ஸோ ப்ரைஸ்னுடைய மதிப்பு சேம். அப்போது இங்கே ஒரு ரேஷியோன்றது 1 கிலோ, அப்போ 15 ரேஷியோன்றது ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 15 ரேஷியோவா. சரிங்களா, அப்போ 15 ரேஷியோட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 120 ரூபா. ஒரே நிமிஷங்க. 15 ரேஷியோட மதிப்பு 120 ரூபா. அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும், 120 வகுத்தல் 15 ஈக்குவல் டு 5 அடி 3 எடுத்தீங்கன்னா 40 வகுத்தல் 5 சொல்லி வரும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 8 ரூபாய் வரும். சரிங்களா, ஒரு நிமிஷங்க. எஸ், கன்சம்ஷன் ரெடியூஸ்டு ப்ரைஸ் பெர் கேஜி. ஸோ ஆரம்பத்தில் வந்து சாரிங்க, இது வந்து என்னென்னா நீ வந்து குழப்பறானே, அடா சேம் நம்பராக இருக்கனால நம்ம வந்து குழப்பது. ப்ரைஸ் வந்து 14லேருந்து 15 மாதிரி இருக்கும். இப்போ வந்து கிலோ வந்து என்ன ஆயிடுச்சு, 15லேருந்து 16 மாறி இருக்குது. சரிங்களா, அப்போ ஒரு ரேஷியோன்றது 1 கிலோக்கு சமம். சரிங்களா, அப்படின்னா வந்து இப்போ வந்து எத்தனை கிலோ வாங்கியிருப்பாரு, 16 கிலோ வாங்கியிருப்பார். சரிங்களா, 16 கிலோ வாங்கியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து 15 கிலோ வந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா, 15 கிலோ வந்து இப்போ 16 கிலோ இருக்கும். ஸோ 16 கிலோட மதிப்பு 120 ரூபா. அப்படின்னா டோட்டலாக வந்து அப்போது 1 கிலோவோட மதிப்பு என்ன வரும், ரெடியூஸ்டு ப்ரைஸ் 120 வகுத்தல் 16 ஈக்குவல் டு 40 வகுத்தல் 3
ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா இல்லையே, எங்கேயோ ஒரு தப்பு பண்ணுறேனே. 120 30/4. சரி 40 கிடையாது 30. 4ஆல் அடி எடுத்தீங்கன்னா 30/4 சொல்லி வரும். ஸோ ஈக்குவல் டு 7.5 per kgன்றதான் ஆன்சர். ரெடியூஸ்டு ப்ரைஸ் வந்து 7.5. ஆரம்பத்தில் இந்த கேஜி வந்து வெயிட் அளவு வந்து விலையோட அளவு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கிலோ கிலோவுக்கு வந்து 8 ரூபாயாக இருக்கும். சரிங்களா. ரெடியூஸ் ப்ரைஸ் வந்து 7.5. ஆரம்பத்தில் இருந்தது வந்து 8 ரூபாயாக இருந்திருக்கும். சரிங்களா. 15 × 8 120 ரூபாய் வந்து இருந்திருக்கும். இப்போ வந்து 7.5 ரூபீஸாக வந்து இருக்குது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ராஜ்வீர் வந்து 16,000 வந்து 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு வருஷம் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறான். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அரையாண்டுக்கு வந்து கணக்கிடுறாங்க. அப்படின்னா அமௌண்ட் வந்து அவன் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறான். சரிங்களா. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தா தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அரையாண்டு அப்படின்னா என்ன பண்ணணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வரும் அப்படின்னா ஒரிஜினல் ரேட்டை வந்து 2ஆல் வகுக்கணும். சரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், ஒரிஜினல் ரேட்டை 2ஆல் வகுக்கணும். ஸோ அப்படின்னா 10/2 = 5%. அதே நேரத்தில் டைம் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயத்தோட 2 பெருக்கணும். சரிங்களா. 1 × 2 = 2 இயர். சரிங்களா. அப்போது 2 வருஷத்துக்கு இந்த 5% ரேட்டில் வந்து 16,000 வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா கணக்கு முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இது மொதல் வருஷம், இது வந்து 2ஆவது வருஷம். ஸோ 16,000 ரூபாய்க்கு சரிங்களா 5% பின்ன வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/20. சரிங்களா. வகுத்தல் 1/20. சரிங்களா. இது வந்து ஏன் டெய்லிக்கிட்டு குழப்பம் வேணாம் உங்களுக்காக. ஸோ 5/100 சொல்லி போட்டிங்க அப்படின்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா 8,000 சொல்லுவோம். 16னா 80, 800 வரும். சரிங்களா. மொதல் வருஷம் வந்து இந்த பிரின்சிபலுக்கு வந்து வட்டி வந்து 800 ரூபா கிடைக்கும். 2ஆவது வருஷம் அதே சேம் பிரின்சிபலுக்கு வந்து 800 ரூபா கிடைக்கும். சரிங்களா. அடுத்த 2ஆவது வருஷம் வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வட்டிக்கும் வட்டி கிடைக்கும். சரிங்களா. அப்போது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 40ன்னு சொல்லி வரும். சரிங்களா. அப்போ மொத்தம் எவ்வளவு வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,640 ரூபா வந்து 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி. நமக்கு என்ன கேட்குறான், அமௌண்ட் தான் கேட்குறான். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்டா. பிரின்சிபல் எவ்வளவு 16,000 ரூபாய், வட்டி எவ்வளவு 1,640 ரூபா ஈக்குவல் டு 17,640 ரூபான்றதான் ஆன்சர். சரிங்களா. ஸோ மொத்த அமௌண்ட் வந்து 17,640 ரூபா. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அரையாண்டுக்கு வட்டி கண்டுபிடிக்க சொன்னால நமக்கு ஒரிஜினலாக கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை வந்து அரையாண்டுன்றனால 2ஆல் வகுக்கிறோம். சரிங்களா. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் வந்து நம்ம வந்து வட்டி பார்க்கணும். 2வது ஒரிஜினலாக கொடுத்துருக்க டைம் என்னவோ அதை வந்து 2ஆல் பெருக்கணும். சரிங்களா. ஒரிஜினல் கொடுத்தது வந்து 1 வருஷம். ஸோ 2 வருஷத்துக்கு கணக்குறோம். கணக்கு மொத்தத்தில் வட்டி வந்து 1,640 ரூபா வந்து கிடைக்குது. ஸோ வந்து அமௌண்ட் வந்து 17,640 ரூபாயாக இருக்கும். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 35வது கொஸ்டின். என்ன மிக்சர் 80 லிட்டர் மிக்சர் ஒரு கலவை இருக்குது. அதில் வந்து நீர் அப்புறம் தண்ணியினுடைய அளவு வந்து என்ன இருக்குன்னா 3:1 சொல்லி விகிதத்தில் இருக்குது. அப்படின்னா மில்கோட அளவு என்ன சொல்லி கேட்குறான். சரிங்களா. இது 2 ரேஷியோட கூடுதல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 ரேஷியோ வரும். அதுதான் வந்து இந்த டோட்டல் லிட்டர்ஸ்க்கு வந்து சமமாக இருக்கும். ஸோ அப்படின்னா 80 லிட்டரு, 4 ரேஷியோன்றது 80 லிட்டரு. நமக்கு என்ன தேவை, மில்கோட மதிப்பு தான் தேவை. ஸோ மில்கோட மதிப்பு 3 ரேஷியோ. அப்போ அது வந்து 3 ரேஷியோ என்ன வரும், 60 லிட்டர் வந்து இருக்கும். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ. இந்த நம்பர்னுடைய வேல்யூ கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. a + b × a - b என்ற ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ இது வந்து என்ன வரும், a² - b². அவ்வளோதாங்க. அப்போது 10,001 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 12². சரிங்களா. இப்போது இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கு இல்லையா 10,001, அதை வந்து எப்படி வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா டைம் ஆகும். இதுக்கு வந்து ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்களா, இப்போ உதாரணமாக 101 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சிம்பிள் நம்பர்லேருந்து சொன்னோன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக போயிடும். 101 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும் 101. சரிங்களா. இப்படி எழுதிக்கோங்க. அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. 101 எழுதிக்கோங்க. எங்கே டிஜிட் முடியுதோ அதுக்கு நேராக கீழே அதே சேம் நம்பரை ரிப்பீட் எழுதுங்க. இப்போ ரெண்டையும் கூட்டிடுங்க. 10201. சரிங்களா. அப்போது 101 ஸ்கொயரோட மதிப்பு 10201. சரிங்களா. 10,201. இதே இது 1,001 ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1,001. எங்கே டிஜிட் முடியுதோ அதுக்கு நேராக மறுபடியும் ஆரம்பிங்க 1,001. சரி, ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 1,002,001. சரிங்களா. இதுதான் வந்து இந்த மாதிரி டேர்ம்ஸ். சரிங்களா. 0,1,0,1 1,0,0,1 இந்த மாதிரி வர்றதுடைய டேர்ம்ஸினுடைய ஸ்கொயரோட கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட். சரிங்களா. அப்போது இங்கே நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,001 ஸ்கொயர் தான் தேவை. சரிங்களா. அப்போது 10,001 அப்படி எழுதிட்டு மறுபடியும் 10,001. சரிங்களா. எங்கே டிஜிட் முடியுதோ அதுக்கு நேராக கீழே ஆரம்பிக்கிறோம். சரிங்களா. அப்போ இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 1,0,0,0 2,0,0,0,1 இதை அப்படியே கூட்டிடுங்க. அப்போ என்ன வரும் 1,0,0,0 2,0,0,0,1 மைனஸ்
144 மைனஸ். அப்போ இங்கே இதோட மதிப்பு என்ன வரும்? 11ல் 4 போச்சுன்னா 7. அடுத்து 9 இருக்கும். 9ல் 4 போச்சுன்னா 5. மறுபடியும் 9 இருக்கும். 9ல் 1 போச்சுன்னா 8. அடுத்து இங்கேயும் 9 இருக்கும். 9 அப்படியே வந்துடும். இங்கே 1 இருக்கும். 1 அப்படியே வந்துடும். சரிங்களா? அடுத்து இந்த 1000 வந்து அப்படியே வந்துடும். ஸோ இதுதான் 10,000. அதுக்கடுத்து 19857 தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து புதுசாக இருக்கும். சரி, வந்து கற்றுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 39வது கொஸ்டின். At what rate of percentage per annum simple interest will sum of money double itself in 8 years? சரிங்களா? இந்த மாதிரி கணக்கில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் ஃபார்மேட் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அமௌண்ட் வந்து டபுள் ஆகுது. சரிங்களா? அமௌண்ட் வந்து டபுள் ஆகுது அப்படின்னா நல்லா கவனிங்க. ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு அமௌண்ட் வந்து டபுள் ஆகுது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 100 மைனஸ் என்ன வருஷம் கொடுத்துருக்காங்களோ டைம் கொடுத்துருக்காங்களோ அதால் வகுத்துட்டிங்கன்னா 100/8 ஈக்குவல் டு 12.5% தான் ஆன்சர். சரிங்களா? டேரெக்டாக போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்கட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஷார்ட்கட் தெரியல அப்படின்னா நார்மலாக போனீங்க அப்படின்னா, இப்போ வந்து பிரின்சிபல் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லியிருக்கு. அமௌண்ட் வந்து இப்போ என்ன சம் ஆஃப் த மணி டபுள் இட் செல்ஃப். அப்போ அமௌண்ட் தான் 2ஆக மாறுது. அப்போது இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்குது? இன்ட்ரெஸ்ட் வந்து 1ஆக இருக்குமா? ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர்டி ஃபார்முலா, எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர்டி அப்பான் 100 ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா எஸ்ஐயோட மதிப்பு 1, பிரின்சிபலோட மதிப்பும் 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டயத்தோட மதிப்பு 8 வகுத்தல் 100 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 100/8ன்னு சொல்லி வரும். அதோட மதிப்பும் 12.5% தான். சரிங்களா? இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இந்த காஸ் ஸ்கொயர் எப்படி நம்ம வந்து இது பண்ணுறதுன்னு, அதே சேம் கான்செப்ட் தான். இங்கே நம்ம ஆல்ரெடி சொன்னதான் காஸ் ஸ்கொயர். நேற்று பார்த்தா அதே கணக்கு தான் பாருங்க, அதே கணக்கு அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ காஸ் ஸ்கொயர் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா சொல்லி எடுக்கலாமா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா சொல்லி எடுக்கலாம். ஸோ இதை வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டாவை காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு சொல்லி எடுக்கலாமா? ஈக்குவல் டு இங்கே 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எடுக்கலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்லி ஃபார்மெட்டில் எடுத்தீங்க அப்படின்னா 1 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டான்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா? இப்போது இந்த 1 ப்ளஸ் சைன் தீட்டா இல்லையா, பெருக்கல் இருக்கிறத அப்படி இந்த பக்கம் கொண்டு வாங்க, வகுத்தல கொண்டு போங்க. ஸோ காஸ் தீட்டா அப்பான் 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு இங்கே பெருக்கல் இருக்கிறது அந்த பக்கம் முதல்ல வகுத்தல போகுமா, 1 மைனஸ் சைன் தீட்டா அப்பான் காஸ் தீட்டா. சரிங்களா? இது ரெண்டு சமமாக இருக்குமா? அவ்வளோதாங்க, கணக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு என்ன தேவை? இங்கே கொடுத்துருக்கபடி காஸ் தீட்டா அப்பான் 1 ப்ளஸ் சைன் தீட்டா இருப்பதெல்லாம் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் சைன் தீட்டா அப்பான் காஸ் தீட்டா சொல்லிடலாமா? ப்ளஸ் 1 ப்ளஸ் சைன் தீட்டா அப்பான் காஸ் தீட்டா சொல்லிடலாமா? கொடுத்துருக்கத இந்த காஸ் தீட்டா அப்பான் 1 ப்ளஸ் சைன் தீட்டா பதிலாக 1 மைனஸ் சைன் தீட்டா அப்பான் காஸ் தீட்டாவை வந்து போடுறோம். அவ்வளோதான். காஸ் தீட்டா வந்து காமனாக இருக்குது. கீழே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா காஸ் தீட்டா தான் வரும். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் தீட்டா அப்புறம் ப்ளஸ் 1 ப்ளஸ் சைன் தீட்டான்னு சொல்லி வரும். ஸோ ப்ளஸ் சைன் தீட்டாவும் மைனஸ் சைன் தீட்டாவும் அடியாயிரும். ஸோ ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்பான் காஸ் தீட்டா. ஸோ 2 இன்ட்டு 1 அப்பான் காஸ் தீட்டா வந்து எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 1 அப்பான் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2 சீக்கன் தீட்டான்னு சொல்லி எழுதலாம். அவ்வளோதாங்க. நம்ம வந்து நேற்றே வந்து இந்த கணக்கு வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதே கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சிச்சுன்னா அந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பன். சரிங்களா? ஒரு ரிப்பன் 8 மீட்டர் 54 சென்டிமீட்டர் இருக்குது. அதை வந்து 7 பீஸாக வந்து ஈக்குவல் பீஸாக வந்து கட் பண்ணணும் அப்படின்னா அதோட லென்த் என்னவாக இருக்கும் சொல்லி கேட்குறான். ஸோ 8 மீட்டர் 8.54. சரிங்களா? அது 7ஆல் வகுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? ஓரேல் 7, ஈரேல 14, ஈரேல 14. சரிங்களா? 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குது. ஸோ அப்படின்னா இங்கே வந்து ஆன்சரில் வந்து 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வரணும். ஸோ 1.22 மீட்டர்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சாரிங்க. அடுத்த கொஸ்டின் 45வது கொஸ்டின். லிஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் வாஷிங் மிஷின். ஒரு வாஷிங் மிஷினுடைய மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க 13,600 சொல்லி. அது வந்து இட் இஸ் சோல்டு டு ஏ ரீட்டைலர் ஆஃப்டர் 20% டிஸ்கவுண்ட். ஒரு ரீட்டைலர் வந்து 20% டிஸ்கவுண்ட் கழிச்சு விற்கப்படுது. சரிங்களா? அப்போது வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி வாஷிங் மிஷின் டு த ரீட்டைலர்? அதாவது அந்த ரீட்டைலர் வந்து அந்த பொருளை வாங்கினானா அது வந்து எவ்வளோக்கு வாங்க வர சொல்லி கேட்குறான். அதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ் சொல்லி நம்ம இன்டெரக்டாக அவங்க கொடுத்துருக்கான்.
காஸ்ட் ப்ரைஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, அந்த ரீட்டைலர் வந்து அந்த பொருளை வாங்கினதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு விற்றாருன்னா அந்த ஆரம்பத்தில் அவர் வாங்கிய விலை இருக்கும் இல்லையா, சரிங்களா, அதுதானே அவருக்கு காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். அந்த வாங்கிய விலைன்றது என்ன, இவர் இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரைஸில் வந்து விற்ற விலை தானே அவருடைய வாங்கிய விலையாக இருக்கும். சரிங்களா, அதுதான் கேட்குறான், விற்ற விலை தான் கேட்குறான், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா. சரிங்களா, இப்போ வந்து லிஸ்ட் ப்ரைஸ் என்ன, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100% வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் 20% ஈக்குவல் டு 80%. அவ்வளோதாங்க. அந்த 80% மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ 13,200 இன்ட்டு 80/100 ஈக்குவல் டு என்ன வரும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0, ஈரட்டை 16 மிச்சம் 1, மூவட்டை 24 25 மிச்சம் 2, ஓரட்டெட்டு 10, 10,560 தான் அவருடைய அந்த ரீட்டைலருக்கு வந்து விற்கப்படக்கூடிய விலை. அந்த விற்பனை அவர் வந்து அந்த பொருள் வாங்கியிருப்பார் இல்லையா, அந்த வாங்கிய விலை தானே அடுத்தவருக்கு விற்கும்பொழுது அவருக்கு வந்து அடக்க விலையாக இருக்கும். ஸோ அந்த சிபின்றது இங்கே வந்து எஸ்பிக்கு சமமாக இருக்கும். ஸோ 10,560 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 50வது கொஸ்டின். சூப்பர் கொஸ்டின்ங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் ட்ரிக்கி மாதிரி தெரியும், பட் அவ்வளோ ட்ரிக்கி கிடையாது, ஈஸியாக தான். கொஞ்சம் கான்செப்ட் மட்டும் தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா அந்த கணக்கு வந்து ஈஸியாக போடலாம். இப்போ வந்து ஒரு சுவர் இருக்குது, சரிங்களா, சிஸ்டம் ஒரு தொட்டி இருக்குது, அதில் வந்து 6 மீட்டர் அப்புறம் 4 மீட்டர் நீளமுள்ள ஒரு தொட்டி. இதில் வந்து தண்ணீர் வந்து நிரம்பியிருக்காங்க. சரி, 1 மீட்டர் 25 சென்டிமீட்டருக்கு வந்து தண்ணி வந்து நிரம்பியிருக்கு. ஸோ 1.25 மீட்டர் சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் தி வெட் சர்ஃபேஸ், அதாவது இப்போ தண்ணி வந்து இப்போ இதுதான் ஹெயிட்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த ஹெயிட்டுக்கு வந்து நிரம்பியிருக்கு. இந்த ஹெயிட்டுக்கு வந்து நிரம்பியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹெயிட்டுக்கு நிரம்பியிருக்குன்னா இது வந்து ஈரமாக இருக்கக்கூடிய பகுதியினுடைய பரப்பளவு ஏரியா வந்து என்ன கேட்குறாங்க, நல்லா கவனிங்க. ஒரே ஒரு நிமிஷம். இவ்வளோ டார்க்காக இருக்கு. இதுதான் தண்ணி இருக்கிற ஏரியான்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போது இது வந்து எவ்வளோ தூரம் வந்து நனைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஈரமான பகுதியினுடைய பரப்பளவுன்னு கேட்குறாங்க. இப்போ தண்ணி வந்து எங்கெல்லாம் பரவி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இப்போ தண்ணி வந்து எங்கெங்கே பரவி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீளம், சரிங்களா, அந்த நீளத்தில் பரவி இருக்கும். அடுத்து இந்த அகலம், சரிங்களா, நீளம் வந்து 6 மீட்டர், அகலம் வந்து எவ்வளவு 4 மீட்டர், சரிங்களா. அடுத்து இந்த உயரம் வந்து 1.25 மீட்டர், சரிங்களா, இந்த உயரம். ஸோ அப்படின்னா இங்கேருந்து ஒரு எல் இன்ட்டு பியா, இங்கே ஒரு எல் இன்ட்டு பி, சரிங்களா, அடுத்து இங்கே ஒரு பி இன்ட்டு ஹெச், சரிங்களா. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கீழே இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா அது ஒரு எல் இன்ட்டு பியா, அது வந்து ஒரு எல் இன்ட்டு பி, சரிங்களா, நல்லா கவனிங்க. கீழே உள்ள தரைப்பகுதி எல் இன்ட்டு பின்னு சொல்லியிருக்கும், சரிங்களா, அந்த பரப்பு ஈரமாக இருக்குது. அதுக்கு அடுத்து இந்த சுவர்னுடைய இந்த பக்கம், சரிங்களா, இந்த பக்கம் வந்து ஒரு எல் இன்ட்டு ஹெச், சாரி எல் இன்ட்டு பி கிடையாது, எல் இன்ட்டு ஹெச். அடுத்து இந்த சுவர்னுடைய அதே மாதிரி இந்த சுவருக்கு எதிர்ப்பக்கம் உள்ள சுவர்னுடைய எல் இன்ட்டு ஹெச், சரிங்களா, அப்போ 2LH ப்ளஸ் அடுத்து இந்த பக்கம் உள்ள ஒரு பிஹெச், இந்த ஒரு அகலம், அதுக்கு அந்த அகலத்தினுடைய ஒரு உயரம், சரிங்களா. அப்போது அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே இருக்கிறது ஒரு பிஹெச், அப்போது 2 பிஹெச்சா ப்ளஸ் எல்பியா. இதுதான் வந்து ஈரமாக இருக்கக்கூடிய பரப்பினுடைய பரப்பளவாக இருக்கும், வெட் ஏரியானுடைய பரப்பளவு, சரிங்களா. அப்போது இதில் வந்து 2 வந்து காமனாக எடுத்தோம், இதில் எதாவது காமனாக எடுக்கலாம், 2H வந்து காமனாக எடுத்தோம் அப்படின்னா 2H வந்து காமனாக எடுத்தோம் அப்படின்னா எல் ப்ளஸ் பி, இங்கே எல் இன்ட்டு பி. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும், ஹெயிட்டோட மதிப்பு 1.25 மீட்டர் இன்ட்டு எல் ப்ளஸ் பியோட மதிப்பு என்ன 6 + 4, அடுத்து எல் இன்ட்டு பியோட மதிப்பு 6 × 4 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, என்னப்பா ஒவ்வொரு வரையும் நம்மளால போட முடியல. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும், 2 × 1.25 ஈக்குவல் டு 2.50 சொல்லி வரும், சரிங்களா. 2.5 × 10 + 24, சரிங்களா. இதோட மதிப்பு என்ன வரும், 2.5 × 10, இதோட மதிப்பு 25 + 24 ஈக்குவல் டு 49 மீட்டர் ஸ்கொயர்ன்றதான் இந்த தண்ணீர் ஈரமாக உள்ள பகுதியினுடைய பரப்பளவு, சரிங்களா. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 53வது கொஸ்டின்.
ஒரு 3 டிஜிட் நம்பருக்கு 42A சரிங்களா. இது வந்து 9ஆல் வகுப்படக்கூடிய எண் அப்படின்னா ஏனோட மதிப்பு என்ன கேட்குறான். ஸோ 9ஆல் வகுப்படுறதுக்கான ரூல் என்ன, சம் ஆஃப் த டிஜிட்ஸ் சரிங்களா. சம் ஆஃப் த டிஜிட்ஸ் மஸ்ட் பி த டிவைடட் ஆஃப் 9 சரிங்களா. அப்படின்னா 4 + 2 + ஏனுடைய மதிப்பு 9ஆக இருக்கணும் சரிங்களா. அப்போது ஏவோட மதிப்பு 9 - 7 ஈக்குவல் டு 9 - 6 9 - 6 ஈக்குவல் டு ஏவோட மதிப்பு 3ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 56வது கொஸ்டின். If the mean on mode of the particular data of set 36 upon 63 சரிங்களா. அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி அதனுடைய மீடியன் என்ன கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மோடு கொடுத்தாங்க அடுத்து முகடு கொடுத்தாங்க அடுத்து சராசரி கொடுத்தாங்க. அப்படின்னா இடைநிலை என்ன கேட்குறாங்க. மோடு ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் தான் இந்த கணக்கு போட முடியும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மோடினுடைய மதிப்பு என்ன கொடுத்தாங்க, முகடுடைய மதிப்பு 63 சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க, மீடியனோட மதிப்பு தான் கேட்குறாங்க. ஸோ 3 மீடியன் மைனஸ் 2 மீனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு மீனுடைய மதிப்பு 36. அப்போது மீடியனோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா மீடியன் ஈக்குவல் டு 3 மீடியன் ஈக்குவல் டு 63 + 72 போகுமா. 63 72 கூட்டினீங்க அப்படின்னா 135 சரிங்களா. இந்த 3 மீடியனோட மதிப்பு தான் 135. ஸோ மீடியனோட மதிப்பு 135 வகுத்தல் 3 ஈக்குவல் டு 4 - 12 45ன்றதான் மீடியனுடைய மதிப்பு சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 57வது கொஸ்டின். ஒரு பைப் வந்து 9 மணி நேரத்தில் வந்து நிரம்புது சரிங்களா. ஒரு பைப் வந்து 9 மணி நேரத்தில் ஒரு டேங்கை வந்து நிரப்புது. அதே நேரத்தில் இன்னொரு பைப்பு சரிங்களா அதே டேங்கை வந்து 36 மணி நேரத்தில் வந்து காலி பண்ணிடுது சரிங்களா. காலி பண்ணுது அப்படின்னா இதோட கெப்பாசிட்டி என்ன இருக்கும், 36 சொல்லியிருக்கும். ஸோ டேங்க் ஏ குழாயினுடைய எஃபிஷியன்சி என்ன இருக்கும், ஒரு மணிக்கு 4 சொல்லி நிரப்போம். அதே நேரத்தில் பி குழாய் வந்து ஒரு மணிக்கு 1 சொல்லி அதை வந்து காலி பண்ணும் சரிங்களா. மைனஸ்ன்றது காலி பண்ணுறதுக்கான அர்த்தம். இப்போ வந்து கணக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரே சமயத்தில் திறந்து விடுறாங்க. அப்போது A + Bயோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி வந்து 4 - 1 = 3 சரிங்களா. அதோட எஃபிஷியன்சி 3. இப்போ வந்து என்ன கேட்குறாங்க, ரெண்டு பைப்பும் ஒரே நேரத்தில் திறந்து விடுறாங்க. திறந்து விட மொத்தத்தில் அந்த டேங்கோடைய 3ல் 1 பங்கு சரிங்களா. நல்லா கவனிங்க, 3ல் 1 பங்கு பகுதி நிரப்ப எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறான். ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 36. ஸோ 3ல் 1 பங்கு என்ன வரும், 12 சரிங்களா. இப்போ நமக்கு என்ன தேவை, A + B பைப்பினுடைய டைம் தான் தேவை சரிங்களா. டைம் அப்போது டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சியாக 12 வகுத்தல் 3 ஈக்குவல் டு 4 ஹவர்ஸ்ன்றதான் ஆன்சர். 4 ஹவர்ஸ் வந்து இந்த பைப் வந்து ரெண்டு பைப்பு சேர்ந்து வந்து அந்த 3ல் 1 பங்கு கெப்பாசிட்டி வந்து நிரப்போம் சரிங்களா. தொட்டினோட 3ல் 1 பங்கு கெப்பாசிட்டி வந்து நிரப்போம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 63வது கொஸ்டின். பி வந்து ஏவை போல 3 மடங்கு எஃபிஷியன்சியான ஆள் சரிங்களா. thrice as good as a workman as A and therefore is able to finish the job in 60 days சரிங்களா, less than A. அதனால B வந்து ஏவோட 60 நாள் கம்மியான டயத்துலேயே வந்து வேலையை முடிக்கிறாங்க. அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அந்த வேலையை எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்றதான் கொஸ்டின் சரிங்களா. நல்லா கவனிங்க, கான்செப்ட் என்ன அப்படின்னா டைமும் எஃபிஷியன்சியும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்தகவு. அதிகமான திறன் உள்ளவன் குறைஞ்ச நேரத்தில் வந்து வேலையை முடிச்சிடும், குறைந்த திறன் உள்ளவன் வந்து அதிகமான நேரம் எடுத்து வேலையை முடிப்பான் சரிங்களா. ஸோ டைம் எஃபிஷியன்சி ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்தகவு. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சியோட ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ AB சரிங்களா. B வந்து ஏவை போல 3 மடங்கு. அப்போ A 1 அப்படின்னா பியோட மதிப்பு என்ன 3 சரிங்களா. அப்போ இவங்களோட டைம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா படி B வந்து A வந்து 3 நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா B வந்து ஒரு நாள்லேயே வேலையை முடிச்சிடும் சரிங்களா. கணக்கில் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, B வந்து ஏவை விட 60 நாள் வந்து கம்மியாக வந்து வேலை பார்க்குறாங்க சரிங்களா. அவனோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிறதுனால B வந்து ஏவோட 60 நாள் கம்மியாக வேலை பார்க்குறாங்க. அப்படின்னா 2 ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கா. ஸோ 2 ரேஷியோட மதிப்பு எவ்வளவு, 60 நாள் 60 டேஸா. அப்போது ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன 30 டேஸ். அப்போது நமக்கு வந்து இப்போ வந்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சலாமா. ஸோ டோட்டல் ஒர்க் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது 1ல் புட் பண்ணுங்கள். டோட்டல் ஒர்க் வந்து இப்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு பியை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. பியோட எஃபிஷியன்சி 3, அவன் வந்து ஒரு ரேஷியோன்ற 30 அப்படின்றனால அவன் வந்து எத்தனை நாள் வேலை வைப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸில் வந்து வேலை வைப்பான் சரிங்களா. அப்போது 3 × 30 ஈக்குவல் டு 90ன்றதான் டோட்டல் ஒர்க். நமக்கு என்ன தேவை, இப்போ ஏவும் பியும் சேர்ந்து வந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்றதான் கேள்வி. ஸோ A + B டைம் வந்து கேட்குறாங்க சரிங்களா. A + Bயோட டைம் வந்து எவ்வளோ நாள் வேலை முடிப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் ஒர்க் எவ்வளவு 90, அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளவு 3 + 1. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி 1, பியோட எஃபிஷியன்சி 3, 1 + 3 ஈக்குவல் டு 90/4. இதை சுருக்குனீங்க அப்படின்னா
சரி தள்ளி எழுதலாம். 90/4 சுருக்குனீங்கன்னா 45 வகுத்தல் 2. 45 வகுத்தல் 2 என்ன வரும்? 22. ஸோ 22 அரை டேஸில் வந்து அவங்க வந்து மொத்த வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து இந்த ஃப்ராக்ஷனுடைய ஈக்குவலண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 5 + 0.2222 சொல்லி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 5 + 0.2 பவர்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது பவர் 0 புள்ளிக்கு அப்புறம் என்ன 0 புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்தானம் தான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே போகுது. சரிங்களா? பாரு கீழே வந்து ஒரே நம்பர் தான் இருக்குது. ஸோ அந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு என்ன பண்ணணும், எத்தனை நம்பர் பாரு கீழே இருக்கோ அத்தனை 9 வந்து பண்ணணும். ஸோ ஒரே ஒரு 9. சரிங்களா? அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? 5 + 2/9. சரிங்களா? அது வந்து கலப்பு பின்னமாக வருமா? ஸோ அதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 9×5 45, 45 கூட்டல் 2 47 வகுத்தல் 9ன்றதான் கலப்பு பின்னமத்தை வந்து தனி பின்னமாக மாற்றிடலாம். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் 77வது கொஸ்டின். 77 தானே? எஸ். தி ரேஷியோ ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் மன்மோகன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப். சரிங்களா? மன்மோகன் அப்புறம் அவருடைய ஒய்ஃபினுடைய ப்ரெசன்ட் ரேஷியோ வந்து கொடுத்தாங்க. சரிங்களா? 7:6 சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? அப்போ அவங்க வயசு என்ன இருக்கும்? 7x 6x. ஆஃப்டர் 6 years தி ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜ் வில் பி 8:7. சரிங்களா? அப்போது 6 வருஷம் கழிச்சு அவங்களோட வயசு என்னவா இருக்கும்? 7x/6, 7x + 6/6, 6x + 6 = 8:7 சொல்லி இருக்குது. அப்போ இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சலாம். அப்படின்னா 7 49x. சரிங்களா? 49x + 6 42 = 8 48x + 6 48 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பு 6ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இது சுருக்கிங்கன்னா எக்ஸோட மதிப்பு 6ன்னு சொல்லி வரும். அப்போது அவங்களோட வயசு என்னவா இருக்கும்? 7 42. அடுத்ததாக வந்து மன்மோகனோட வயசு வந்து 42 சொல்லியிருக்கும். அவங்களோட ஒய்ஃபோட வயசு வந்து 36ன்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து கணக்கில் என்ன கேட்குறாங்க? இஃப் அட் தி டைம் ஆஃப் மேரேஜ் த ரேஷியோ ஆஃப் தியர் ஏஜஸ் இஸ் 4:3, தென் ஹவு மெனி இயர்ஸ் அகோ ஃப்ரம் நவ் டிட் தே கெட் மேரிட்? சரிங்களா? இப்போ ரொம்ப எளிமை. சரிங்களா? பார்க்க தான் ரொம்ப கஷ்டமாக தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ இவங்களோட பர்சன்டேஜ் தெரியும். சரிங்களா? இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட கல்யாணம் ஆகும்போது அவங்களோட ரேஷியோட மதிப்பு என்ன இருக்கும்? 4:3ன்னு சொல்லி இருந்திருக்கு. அப்படின்னா எத்தனை வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆச்சுன்றதான் கேள்வி. ஸோ அப்படின்னா 42 - x இயர் அப்பான் 36 - x இயரோட மதிப்பு கல்யாணம் வருஷம் எத்தனை வருஷம் தெரியாது. இப்போ உதாரணமாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். -10 = அவங்களோட ரேஷியோ போட்டுடலாம். அப்போ அவங்க வருஷம் தெரியாதனால நம்ம வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அந்த கல்யாணம் வருஷம் எத்தனை வருஷம் முன்னாடின்றது தெரியாதனால எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ = 4/3ன்னு சொல்லி வரும். இதுதான் கான்செப்ட் கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா எக்ஸோட மதிப்பு கிடச்சிடும். அதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ அப்படின்னா 3 42 என்ன வரும்? 120 126 - 3x = 4 36 72 144 - 4x. ஸோ இந்த பக்கம் எக்ஸ் வந்து இந்த பக்கம் போதில் -3x + 4x = எக்ஸ்ன்னு சொல்லி வரும். இங்கே 126 இந்த பக்கம் போகும்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 18 வருமா? எஸ். 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் 80வது கொஸ்டின். ஒரு ஃப்ரீக்குவன்சி கொடுத்துருக்காங்க, ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, மார்க்ஸ் அப்புறம் ஃப்ரீக்குவன்சி கொடுத்துருக்காங்க. இதோடைய சராசரி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்து தான் மார்க்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். சரிங்களா? இங்கே ஃப்ரீக்குவன்சின்றது என்ன? எஃப். அப்போது நமக்கு மீன் சராசரியோட ஃபார்முலா வந்து என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் எஃப் இன்ட்டு எக்ஸு அப்பான் சம் ஆஃப் எஃப். சரிங்களா? சம் ஆஃப் எஃப் இன்ட்டு எக்ஸ் என்னோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா எஃப்எக்ஸோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5 30 150. அடுத்து இங்கே வந்து 4 28 4 30 120 4 2 8 122. அடுத்து இங்கே வந்து 85 170 170 170 3 510. அடுத்ததா 4 28 280. சரிங்களா? அப்போது எஃப்எக்ஸோட சம் ஆஃப் எஃப்எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 150 கூட்டல் 122 கூட்டல் 122 112. சாரிங்க, 4 3 120. ஸோ 112 தான். சாரி, 112 கூட்டல் 510 கூட்டல் 280. சரிங்களா? இப்போது சம் ஆஃப் எஃப்னுடைய மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 7 10 20. சரிங்களா? எஃப்னுடைய மதிப்பு
20 சரிங்களா, வகுத்தல் 20 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இதோட மதிப்பு 1052 வகுத்தல் 20 சொல்லி வரும். ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 52.6 நமக்கு தேவையான சராசரியுடைய மதிப்பு. இந்த ஃபார்மேட்டில் நிறையா கொஸ்டின் வந்து ரயில்வேல வந்து ஏடிபிசியில் கேட்பாங்கப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து புள்ளியியல் கணக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கு சரிங்களா. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 84வது கணக்கு. பியூர் கீ சரிங்களா, பியூர் கீனோட மதிப்பு 100 ரூபாய் சரிங்களா, 100 ரூபாய் ஒரு கிலோ சரிங்களா. அதே இது கலப்படம் பண்ண வெஜிடபிள் ஆயிலோட கலப்படம் பண்ண கீ நெய்யினுடைய மதிப்பு வந்து ஒரு கிலோ வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க சரிங்களா. இப்போ இந்த ரெண்டு கலமையும் சேர்ந்து வந்து ஒரு கிலோ வந்து 96 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படி விற்கும் பொழுது அவங்களுக்கு வந்து லாபம் வந்து எவ்வளோ கிடைக்குது, 20% வந்து லாபம் கிடைக்குது. அப்படின்னா அந்த இரண்டு பொருட்களுடைய கலப்படம் பண்ணாங்களே அதனுடைய ரேஷியோ வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா சிபி சிபி மிக்சர் அண்ட் அலிகேஷனை போட போகிறோம். சிபி சிபி சிபின்னு இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து பொருளோட குவான்டிட்டி கிடைச்சிடும் சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். ஆனால் நமக்கு நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கீ சரிங்களா, இங்கே கீ ப்ளஸ் வெஜிடபிள் ஆயில் இது ரெண்டையும் வந்து கலந்து வந்து நமக்கு வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீ வந்து கிலோ வந்து 100 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறான், கீ ப்ளஸ் வெஜிடபிள் ஆயில் வந்து கிலோ 50 ரூபா சரிங்களா. இது ரெண்டையும் வந்து சேர்த்து விற்கும்போது அவனுக்கு என்ன வருது, 96 ரூபாய்க்கு வந்து விற்கிறான் சரிங்களா. ஆனால் இங்கே நல்லா கவனிங்க, இந்த 96ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஸ்பி. நல்லா கவனிங்க, இது வந்து சிபி, இந்த பொருளுடைய சிபி, இது வந்து பொருளுடைய சிபி அடக்க விலை. ஆனால் இது வந்து என்ன, பொருளுடைய விற்பனை விலை. நமக்கு என்ன தேவை, குவான்டிட்டி தேவைன்னா எல்லாமே சிபியாக இருக்கணும். ஆனால் கணக்கில் என்ன கொடுத்தா, ஆல்ரெடி 20% வந்து விற்கும்போது லாபம் கிடைக்கும். அப்போது எஸ்பி 120% விலை எவ்வளோ இருக்கும், 96 ரூபாய் இருக்குமா. அப்போ 1% மதிப்பு 96 வகுத்தல் 120. அப்போது நமக்கு என்ன தேவை, 100%, அதாவது சிபியோட மதிப்பு சரிங்களா. இந்த பொருள் வந்து சிபியோட மதிப்பு தான் தேவை. அந்த ரெண்டு கலவையோட சிபியோட மதிப்பு தான் தேவை. ரெண்டு கலவையோட விற்பனை விலை நம்மகிட்ட இருக்குது. அதனால் சிபியோட மதிப்பு 96 வகுத்தல் 120 இன்ட்டு ஒரு நிமிஷங்க இன்ட்டு 100 ஈக்குவல் டு அடி கொடுத்தீங்கன்னா 6 20 5. ஸோ 6 எடுத்தீங்கன்னா 16 ஈக்குவல் டு 16 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 80 ரூபான்றது தான் அதனுடைய அடக்க விலையாக இருக்கும் சரிங்களா. அதனுடைய அடக்க விலை 80 ரூபாயாக இருக்கும். ஸோ அடக்க விலை வந்து 80 ரூபாய் இருக்கும் சரிங்களா. இது அப்போது அது இப்போ இது அப்படியே எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் வந்து வேறு கலரில் எழுதலாம். கீ அப்புறம் கீ ப்ளஸ் வி ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100, இங்கே 100 ரூபா அடக்க விலை, இங்கே வந்து 50 ரூபா. இது ரெண்டையும் சேர்த்து விற்கும் பொழுது 80 ரூபா வந்து அடக்க விலையாக இருக்கும் சரிங்களா. இது ரெண்டு சுருக்கிடுங்க. பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் கழிச்சிங்கன்னா 20 சரிங்களா. அடுத்து இங்கே பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் கழிச்சிங்கன்னா 30. ஸோ அந்த பொருளுடைய அளவு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 3:2ன்னு சொல்லி சுருக்கிங்கன்னா 3:2ன்ற ரேஷியோவில் வந்து அந்த பொருளுடைய குவான்டிட்டி வந்து இருக்கும் சரிங்களா. அவ்வளோதான். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து விற்பனை விலை வந்து கொடுத்துருக்கான் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டான் இந்த மிக்சர் செல் செட் சரிங்களா, செல்ஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அதனுடைய ப்ராஃபிட்டோட மதிப்பு கொடுத்தான். அப்போ அதை வந்து இந்த விலையை வந்து மொத்தம் வந்து விற்பனை விலையை அதை வந்து அடக்க விலைக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மிக்சர் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து அதோடைய குவான்டிட்டி, அந்த ரெண்டு பொருளுடைய குவான்டிட்டி, மிக்சருடைய குவான்டிட்டி வந்து நமக்கு கிடைச்சிடும் சரிங்களா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 எண்கள், அடுத்தடுத்த 3 எண்கள் 6னுடைய மல்டிபிள் இருக்கக்கூடிய 3 எண்களுடைய கூடுதல் வந்து 3240 சொல்லி கொடுத்துட்டான். அதோடைய மிகச்சரி என்னன்னு சொல்லி கேட்கலாம், மிகச்சரி எண் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நார்மலாக ஒரு 3 அடுத்தடுத்த எண்களுடைய கூடுதல் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ இது எல்லாமே வந்து 6னுடைய மல்டிபிள்னு சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா. அப்போ இது எல்லாத்தையும் 6ஆல் பெருக்கிடுங்க. 6 சரிங்களா. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன விலை கிடைக்குமா, 3240 ரூபா கிடைக்கும். அதில் சிறிய நம்பர் என்ன சொல்லி கேட்குறான். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 6x + 6x + 6 + 6x + 12 ஈக்குவல் டு 3240. அப்போது இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா எத்தனை 18x. 18xலேருந்து 18x ஈக்குவல் டு என்ன வரும், 3240 மைனஸ் இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 12, 18 கழிச்சிங்க அப்படின்னா 3222 சொல்லி வரும். ஸோ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 179ன்னு வரும்.
53 எழுது. எஸ், எக்ஸோட மதிப்பு 173 சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை? மிகச்சிறிய எண் தான் தேவை. ஸோ 6 மதிப்பு 6 × 179. இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1074 சொல்லி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ நார்மலாக வந்து என்ன பண்ண போகிறோம்? நார்மலாக வந்து 3 அடுத்தடுத்த எண்களுடைய கூடுதல் வந்து என்ன எடுப்போம்? x+1 x+2ன்னு சொல்லி இருப்போம். சரிங்களா? அது 6னுடைய மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால அந்த எல்லா எண்களோட 6 பிரிக்கிறோம். அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசான கான்செப்ட் கிடையாது. அடுத்த கான்செப்ட் 89வது கணக்கு. கொடுக்கப்பட்ட பின்னத்தில் வந்து கிரேட்டஸ்ட் எதுன்னு சொல்லி கேட்குறான். இதுக்கே பெருசு எதுன்னு சொல்லி கேட்குறான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது அப்புறம் பின்ன வடிவத்தில் எழுதுங்க. 2/3, அடுத்து 5/4, அடுத்ததா 3/2, அடுத்து 4/5. இதுக்கு பெரியது என்னன்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணலாம்? குறுக்கு பெருக்கல் பண்ணிகிட்டே போயிட வேண்டியதான். ஸோ இதை பெருக்குனீங்க அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும்? 8ன்னு வரும். இங்கே 15 வரும். இதில் எது பெருசு? 15. ஸோ இந்த இதை அடுத்து அப்படியே கேரி ஓவர் பண்ணுங்கள். சரிங்களா? இதை வந்து அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 2 ஈரஞ்ச 10. சரிங்களா? ஈரஞ்ச 10 நான் 12. சரிங்களா? 12 இருக்கிறதுலே பெருசு. ஸோ அப்போது இதுதான் வந்து அடுத்து கேரி ஓவர் பண்ணணும். சரிங்களா? இதை விட்டுடலாம். அடுத்து 3/3 இதை வந்து கிராஸ் ஓவர் பண்ணிங்க அப்படின்னா 5 3 இங்கே வந்து என்ன வரும்? 15. இங்கே வந்து ஈர்னாங்க 8. சரிங்களா? இதில் எது பெருசு? இருக்கலே 15 தான் பெருசு. ஸோ 15க்கு இணையாக இருக்கக்கூடிய இந்த பின்ன வடிவம் 3/2 தான் கிரேட்டஸ்ட். ஸோ இதை வந்து 3:2ன்னு சொல்லி நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம். ஸோ 3:2 தான் வந்து கிரேட்டஸ்ட். ஸோ இந்த மாதிரி குறுக்கு பெருக்கல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா எது இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட்டாக இந்த ரெண்டுனுடைய மதிப்போட ஒப்பிட்டு ரெண்டு பின்னத்தை வந்து ஒப்பிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா எதோட மதிப்பு கூட வருதோ அதுதான் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்து அடுத்த பின்னத்தோட வந்து கேரி ஓவர் பண்ணிட்டு இதே மாதிரி ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே போனீங்கன்னா கடைசி இருக்கக்கூடிய 2 பின்னத்தில் எது வந்து பெருசாக அளவீடு வந்து எது பெருசாக இருக்கோ அந்த பின்னம் தான் இருக்கிறதுலே வந்து கிரேட்டஸ்ட்டாக இருக்கும். இது எது ஸ்மாலஸ்ட் கேட்டாங்கன்னா அப்படி தலைகளாக எது வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கோ அது வந்து அடுத்து கேரி ஓவர் பண்ணிட்டே போனீங்கன்னா கடைசி எந்த 2 பின்னத்துக்கு இடையில வந்து எது ஸ்மாலஸ்ட்டோ அதுதான் ஸ்மாலஸ்ட். அடுத்த கொஸ்டின் 91வது கொஸ்டின். சரிங்களா? நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக. 2 கான்செப்ட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச அது சேம் 2 கான்செப்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதான் கொஸ்டின். ஸோ சாட். ஒரு ட்ரையாங்கல் இருக்குது. சரிங்களா? ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கல். சரிங்களா? எஸ், ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கல். இதில் வந்து பிடின்றது வந்து ஏசிக்கு வந்து குத்தாக இருக்கான். சரிங்களா? ஏபிசி ஒரே நிமிஷங்க. ஏபிசி பிடின்றது ஏசிக்கு குத்து உயரமாக இருக்கு. இப்படி வேணாம், இங்கே எடுத்துக்கிறோம். இது ஏ, இது பி, இது சி. பிடின்றது ஏசிக்கு வந்து குத்து உயரமாக இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இதனுடைய மதிப்பு ட்ரையாங்கலாக இருக்குமா? சரிங்களா? அடுத்து டிபிசியினுடைய மதிப்பு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 டிகிரி சொல்லி கொடுத்தாங்க. 54 டிகிரி. இப்போ பாயிண்ட் இ இஸ் அ பாயிண்ட் ஆன் பிசி. பிசி மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் இ. அது வந்து சச் தட் சிஏஇ. சரிங்களா? இன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அது வந்து சிஏஇ. சரிங்களா? நல்லா கொஞ்சம் சிஏஇ. இதனுடைய மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 34 டிகிரி சொல்லி கொடுத்தாங்க. 34 டிகிரி சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஏஇபி? இதனுடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க? இந்த ஆங்கிளுடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. இந்த டிபிசி. சரிங்களா? டிபிசி. சரிங்களா? இது வந்து ஒரு ட்ரையாங்கலா? ஸோ இந்த ட்ரையாங்கலில் வந்து நல்லா கவனிங்க. ரெண்டு கோணம் தெரியுமா? இது வந்து 90 டிகிரி, இது வந்து 54 டிகிரி. ஸோ அப்படின்னா இந்த டிகிரி என்ன வரும்? முக்கோணத்தின் ட்ரையாங்கல் டிபிசியில் வந்து சரிங்களா 180 டிகிரி. முக்கோணத்தின் 3 கோணம் கூடுதல் வந்து 180 டிகிரின்ற கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆங்கிள் தேவை? டிசிபியினுடைய மதிப்பு. சரிங்களா? ஆங்கிள் சியினுடைய மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி மைனஸ் இந்த 90 டிகிரி ப்ளஸ் 54 டிகிரி. இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா இந்த 3வது கோணம் வந்து கிடைச்சோமா? அப்போது என்ன வரும் அப்போ பார்த்தீங்கன்னா 144 150 144 ஒரு 6 கொட்டினா 150. ஸோ இது வந்து 36 டிகிரி சொல்லியிருக்கும். ஸோ ஆங்கிள் சியோட மதிப்பு என்ன இருக்கும்?
36 டிகிரி சொல்லியிருக்குமா? டிபிசி முக்கோணத்தில் வந்து 3 கோணங்கள் கூடுதல்ன்ற கான்செப்டில் சியோட மதிப்பு 36 டிகிரியாக இருக்கும். அடுத்ததா இங்கே ட்ரையாங்கிள் பாருங்க, ட்ரையாங்கிள் ஏஇசி எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் ஏஇசியில் ட்ரையாங்கிள் ஏவோட மதிப்பு 34 டிகிரி சரிங்களா? ட்ரையாங்கிள் ஏசியில் ட்ரையாங்கிளாகவே போட்டுடலாம். ட்ரையாங்கிள் ஏஇசியில் கான்செப்ட் என்னன்னா, நமக்கு என்ன தேவை? ஏஇபி தான் தேவை சரிங்களா? ட்ரையாங்கிள் ஏஇசியில் ஸோ ஏன் இங்கே போடுறோம், தலைகளாக போட்டுக்கலாம். இக்கு எதிராக வந்து ஏ, இங்கே வந்து சி. ட்ரையாங்கிள் ஏஇசியில் நல்லா கவனிங்க, சீனோட மதிப்பு என்ன? 36 டிகிரி. ஏவனோட மதிப்பு என்ன? 34 டிகிரி. ஸோ வெளிக்கோணத்தின் மதிப்பு உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்குமா? சரிங்களா? இது 36 டிகிரி இல்லையா? ஸோ வெளிக்கோணத்தின் மதிப்பு உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்குமா? அப்போ ஈயோட மதிப்பு என்ன வரும்? 34 டிகிரி ப்ளஸ் 36 டிகிரி ஈக்குவல் டு 70 டிகிரி சொல்லியிருக்குமா? அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிச்சு. ஏஇபியினுடைய மதிப்பு 70 டிகிரி. அவ்வளோதாங்க. ரெண்டு கான்செப்ட் தான். முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி. அடுத்து வெளிக்கோணத்தின் மதிப்பு இதனுடைய உள் எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அப்படின்ற கான்செப்ட். இந்த 2 கான்செப்ட் இருந்துச்சுன்னா அந்த கணக்கு வந்து ஈஸி முடிஞ்சு. அடுத்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 97வது கணக்கு. ஐ திங்க் லாஸ்ட் கணக்கு நினைக்கிறேன். எஸ். பை வாட் பர்சன்டேஜ் டஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் டிக்ரீஸ் இஃப் இட்ஸ் ரேடியஸ் இஸ் இன்க்ரீஸ் 30% அண்ட் ஹைட் இஸ் டிக்ரீஸ் பை 30%. அதாவது ஒரு சிலிண்டர் அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதுக்கு ஃபார்முலா என்ன? 2πr²h சரிங்களா? இதனுடைய ரேடியஸ் வந்து 30 சென்டிமீட்டர் வந்து குறையுது, அதே நேரத்தில் அதனோட ஹைட் வந்து ரேடியஸ் வந்து 30 சென்டிமீட்டர் வந்து அதிகரிக்குது. ஸோ 3/10 ப்ளஸ் 3, அப்போ 10லேருந்து 3 கூடி 13 சொல்லி மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அதனுடைய ஹைட் வந்து 30% வந்து குறையுது, அப்படின்னா -10/3. ஸோ 10லேருந்து 3 கம்மியாகி 7ன்னு சொல்லி மாதிரி இருக்கும் சரிங்களா? அவ்வளோதாங்க. இதை வந்து அப்படியே ஃபார்மெட்டில் போடுங்க. ஸோ இனிஷியலாக இருந்தது இப்போது நியூவாக இருக்கக்கூடிய சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து போட்டிங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 2π இனிஷியலாக இருந்தது R1, 2πr1²h1. ரெண்டாவது வந்து 2π புதுசாக இருக்கக்கூடிய சிலிண்டருடைய பரப்பளவு வலைபரப்பு 2πr2²h2 சரிங்களா? இப்போ 2π காமனாக இருக்குது. ஸோ அது ரெண்டே அடிச்சிடலாம். ஸோ R1², ஃபஸ்ட்டு வந்து R1 என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு ஆரம் வந்து 10ன்னு சொல்லி வந்திருக்கும் சரிங்களா? 10² இன்ட்டு இப்போ ஆரம் என்னவா இருக்குது? 3 கூடிருச்சா? சரி, ரேடியஸ் வந்து 3 கூடி இருக்குது. ஸோ இப்போ வந்து 13² சொல்லி மாதிரி இருக்கும் சரிங்களா? இன்ட்டு இங்கே ஹைட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 10ன்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ வந்து என்னவா இருக்குது? 3 குறைஞ்சி 7ன்னு சொல்லி குறைஞ்சிருக்கு சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இதோட மதிப்பு 100 × 10 1000. இங்கே வந்து 169 × 7. ஸோ ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1000 13². ஸோ 2π கர்வ்டு சர்ஃபேஸ் எனக்கு என்ன வரும்? கர்வ்டு 2πr தானே? சாரிங்க, அடா சின்ன ஃபார்முலாவும் தப்பு பண்ணிட்டானே. தப்பு பண்ணக்கூடாதுடா தம்பி, தப்பு பண்ணக்கூடாது. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு ஃபார்முலா 2πr தான் சரிங்களா? அப்போது ஆர்னுடைய மதிப்பு ஃபஸ்ட்டு 10ல் இருந்தது, 13 மாறிடுச்சு. ரெண்டாவது ஹைட்னோட மதிப்பு 10 ஃபஸ்ட்டு வந்து 10ன்னு இருந்தது, இப்போ வந்து 30% டிக்ரீஸ் ஆகி 7ன்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ 100ல் இருந்து 91 சொல்லி மாதிரி அதனுடைய பரப்பளவு மாறிடுச்சு. ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 9 வந்து குறைஞ்சிருக்கு. எதுலேருந்து குறைஞ்சிருக்கு? 100லேருந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ஈக்குவல் டு 100. 9% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும் சரிங்களா? அவ்வளோதாங்க. by what percentage the curved surface have decreased தான் கேட்டிருக்காங்க. ஸோ 9% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.